Welcome to Beyond Boundaries Cricket. India vs Netherlands. India won by 17 runs. Another victory for Team India into the Super 8. So till in the group stages வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் பாக்ஸஸ் ஸ்டிக்ட் ஃபார் டீம் இந்தியா. ஸோ இஸ் எ டீம் இந்தியா வந்து ரொம்ப டாமினன்ட், லைக் எல்லா பேசஸும் கவர்டு, லைக் அவங்களுக்கு எந்த வீக்னஸும் இல்லைன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரையும் நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. அகெயின்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வி ஆர் ஸ்ட்ரகிள்டு இன் திஸ் வேர்ல்டு கப் பர்டிகுலராக. ஏன்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் ஃபார் த பேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டட் டாமினேட்டட் பேட்டிங் லைனப். ஸோ அந்த இதில் வந்து அது ஒரு ரீசன் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆன விதத்துக்காக இருக்கட்டும். ஏன்னா ஒரு அகெயின்ஸ்ட் வந்து நவிபியாவோட எராஸ்மஸோட ரிலீஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம், அவரோட வேரியேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அது வந்து நம்ம பேட்டர்ஸ்க்கு வந்து ட்ரபிள் பண்ணிச்சு. அண்ட் அகைன் சைவ் மயப் ஒரு கொலம்போல ஒரு ஸ்லோ டேர்னிங் ட்ராக்ல வந்து நம்ம பேட்டர்ஸ் பர்டிகுலராக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அண்ட் அகைன் இன்னைக்கு வந்து அஹமதாபாத்தில் ஆரியன் தத்தோட பவுலிங் பார்த்தோம். ஆரியன் தத்தோட ஸ்கிட்டி அண்ட் அண்டர் கட், இந்த ஒரு டூ ஃபேஸ்டு விக்கெட்ஸ் இந்த வேர்ல்டு கப் எல்லாமே நம்ம வந்து ஒரு டூ ஃபேஸ் விக்கெட்ஸாக ஃபேஸ் பண்ணுறாங்க. வேற இன் பைலேட்டர்ஸில் வந்து நம்ம நிறையா வந்து ஃப்ளாட் விக்கெட்ஸ் ஆனதுனால ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸில் வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து அகெயின்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப ட்ரபிள் ஆகிருக்கும். அண்ட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பில் வந்து நம்ம தான் வந்து 6.3 எக்கானமி அகெயின்ஸ்ட் அவங்க வச்சிருக்கோம். லைக் ரொம்ப அதிகமாக ஸ்கோர் பண்ணவே இல்லை. அண்ட் நிறைய பிளென்டி ஆஃப் விக்கெட்ஸும் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கிட்ட நம்ம வந்து விட்டுருக்கோம். ஸோ மற்ற டீம் எல்லாம் அபோவ் 8 இது பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் வெரி ஸ்மால் சாம்பிள் சைஸ் தான் இந்த இதை பொறுத்த வரையும். அண்ட் ஒன் மோர் திங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்ஸ் ஃபார் த பிளேயர்ஸ். நம்ம ஒரு ஓப்பனர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக் சர்மாஸோட கண்டினியூஸ் ஃப்ளாப் தெரியுது. அவர் கண்டினியூஸாக டக் ஆனதுனால சீக்கிரமாக திலக் வர்மா உள்ள வந்துறாரு. ஸோ திலக் வர்மா ஹேவிங் இஷ்யூ அகெயின்ஸ்ட் ஸ்பின் பவுலர்ஸ் அண்ட் பர்டிகுலராக ஆஃப் ஸ்பின் பவுலர்ஸ் வந்து அவரோட ஸ்டான்ஸ் சைட் ஆன் ஸ்டான்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்க மாட்டேங்குது. அது வந்து லைக் லிமிடெட் ரன் ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸ் தான் அவருக்கு கொடுக்குது. ஸோ அண்ட் அகைன் லைக் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஈவன் சூரியகுமார் யாதவ், ஏன்னா திலக் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர்டு 31 பால்ஸில் 26 ரன்ஸ் தான் அகெயின்ஸ்ட் ஆஃப் ஸ்பின் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, விச் இஸ் வெரி லோ ஒரு பேட்டருக்கு. அண்ட் சூரியகுமார் யாதவும் அகெயின்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் இந்த வேர்ல்டு கப் பர்டிகுலராக இந்த வேர்ல்டு கப்பில் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. அண்ட் அந்த ஒரு ரீசனால அண்ட் சூரியகுமார் யாதவ் அகெயின்ஸ்ட் ஃபேஸ் பவுலர் வந்து இன் பவர் பிளே இன்றைக்கும் பார்த்தோம் அவ்வளோ எஃபெக்டிவாக ரன் ஸ்கோர் பண்ண முடியல அவரால். ஈவன் தோ இஸ் இன் வெரி குட் ஃபார்ம், லைக் ஆஃப்டர் லீன் பேட்ச்க்கு அப்புறம் அந்த யூஎஸ்ஏ கேமில் நல்லா ஆடி அவர் வந்தால் கூட ஸ்டில் வந்து அவரால் அந்த அகெயின்ஸ்ட் ஃபேஸ் பவுலர் பவர் பிளேயில் ரன் அடிக்க முடியாத காரணத்தினால நம்ம வந்து வி ஆர் பிரிங்கிங் நம்பர் 3 வந்து திலக் வர்மா கொண்டு வரும். அதுக்கு ஒன் மோர் ரீசன் வந்து பார்த்தோம்னா திலக் வர்மா வந்து ஸ்டெபிலிட்டி கொடுப்பாருங்கிற ஒரு காரணம். ஒரு சைடு இஷான் கிஷன் வந்து கோயிங் அகெயின்ஸ்ட் த பவுலர் வேகமாக அடிக்கிறாருங்கிற போது வந்து அக்ரெசிவ் ஆடுறதுக்கு இன்னொரு சைடில் ஒரு காம் பிரசன்ஸ் தேவைன்னு திலக் வர்மா சென்ட் பண்ணுறோம். இன்கேஸ் இஃப் யூஆர் சிங் நம்ம ஓப்பனர்ஸ் வந்து அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், இஷான் கிஷனாக இருக்கட்டும், ஒரு 6 overs அந்த பவர் பிளே எக்ஸ்ட்ரானரியாக அடிச்சிட்டாங்கன்னா ஒரு 60 for 1 அப்படி இருக்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அப்போ வி ஷுட் திங்க் சென்டிங் அ டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் ஆர் இல்லை அந்த டயத்தில் வந்து திலக் வர்மா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இட் இஸ் அவரோட என்ட்ரி பாயிண்ட்ஸும் நம்ம வந்து கொஞ்சம் டஃப்பான டயத்தில் தான் வந்திருக்காரு சோஃபார் இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரையும். ஸோ அதனால வந்து லைக் அவர் ரோலை அவர் சரியாக பண்ணிட்டு இருக்காரு, நாட் அலோவிங் ஃபர்தர் விக்கெட்ஸ் டு ஃபால். அந்த ஒரு காரணத்தினால வந்து அவர் ஆடிட்டு இருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சேம் கோஸ் டு த சூரியகுமார் யாதவ். அவங்க வந்து அந்த யூஎஸ் கேம் மைண்டில் வச்சுக்கிட்டு டோன்ட் வாண்ட் டு கிவ் டூ மெனி விக்கெட்ஸ் அந்த ஒரு கிளஸ்டராக போக விரும்பல while taking the aggressive options. அந்த ஒரு காரணம் நான் பார்க்குறேன். அப்படி இல்லைனா ஐடியலாக ஒரு 10 overs நம்ம ஓப்பனர்ஸ் இல்லை ஒரு 9 overs நல்லா ஆட்டாங்கன்னா தென் த பெஸ்ட் பிளேயர் டு கம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹர்திக் பாண்டியா இல்லை சிவம் தூபே கூட நம்ம கொண்டு வரலாம். ஸோ அவங்க வந்து எஃபெக்டிவாக இருப்பாங்க. அண்ட் நேற்றுக்கு வந்து அகைன் ஆரியன் தத் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். அபிஷேக் சர்மா வந்து லைக் கண்டினியூஸ் டக்ஸ் லைக் பாவம் அதுதான் லைக் அவருக்கு நேரம் கம்மிங் பேக் டு இன்ஜுரி அந்த ஒரு டைமிங் மிஸ் டைம்ஸ் ஆகுது. ப்ளஸ் கண்டிஷன்ஸும் வந்து கொஞ்சம் டூ ஃபேஸ் விக்கெட்டாக இருக்குது இந்த வேர்ல்டு கப்பில் ஆடினது எல்லாமே. அண்டு வேரியேஷன்ஸ் லைக் நம்ம கொலம்போ பிச் வந்து ஒரு ஸ்லோ டர்ன், அங்கேருந்து இங்கே வந்து நல்லா ஸ்கிட்டியாக வருது பால். ஸோ அந்த பால் லோவாகவும் ஆகுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இன் வேரியேஷன்ஸ் கொஞ்சம் அடாப்ட் பண்ணுறது டைம் எடுக்கும். ஐ திங்க் யூல் கம் பேக்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரையும். மேபி அவர் ஆஸ்பின் கிட்ட அவுட் ஆகிறாருன்னு காரணத்தினால வந்து மற்ற டீம்ஸ்க்கும் லைக் நம்ம சூப்பர் 8 பார்த்தீங்கன்னா நம்ம ஆட போகிறது வந்து வெஸ்ட் இண்டீஸில் குவாலிட்டியான ஆஃப் ஸ்பின்னர்னு பார்த்தா ஐ திங்க் ரோஷன் சேஸை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சேஸ் வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு குவாலிட்டியான ஆஃப் ஸ்பின்னர் இல்லை. மார்க்ரம் எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அபிஷேக் சர்மா இருக்கட்டும், இஷான் கிஷன் நல்லா இருக்காரு. ஸோ அவங்க மார்க்ரம் வந்து எஃபெக்டிவாக இல்லை. நியூசிலாண்டுக்கு ப்ராப்ளம் வந்து இவர் இல்லை, மைக்கேல் பிரேஸ்வெல் இல்லை. ஸோ த குவாலிட்டி ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர்ஸும் வந்து மற்ற டீம் கிட்ட பட் ஜிம்பாப்வே கிட்ட சிக்கந்தர் ராசா இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ண சான்சஸ் இருக்குது. மற்றபடி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன், எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சுவலாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, குவாலிட்டி ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு வந்து அதிகமாக இல்லை. அந்த ஒரு காரணத்தினால வந்து வி ஆர் அந்த இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து எல்லா பாக்ஸஸையும் கவர் பண்ண மாதிரி தான் இருக்குது இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரையும். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக் ஆஃப் சிவம் தூபே நேற்றுக்கு ஆனது ஒரு டைம் எடுத்துக்கிட்டாரு. அண்டர்ஸ்டாண்ட் த கேம்ஸ் வெல், அதுதான் அவரே சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் 11 balls டைம் எடுத்துக்கிட்டு எந்த பிளேயரை எந்த பவுலரை டார்கெட் பண்ணணும்னு சூப்பராக ஆனாரு. அண்ட் புவர் ஃபெலோ ஆக்கர்மான் 98-99 kph. அவரோட லென்த் தான் இஷ்யூ.
அவர் போட்ட லெங்த் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்து ஒரு ப்ராப்ளமாக போச்சு. ஸோ சூப்பராக ஆடினார் சிவம் துபே. அண்ட் என்ன ஒரு பியூட்டிஃபுல்னா நேற்றுக்கு ரன் ஸ்கோர் பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் டெரிட்டரிஸ். ஸ்ட்ரைட்டர் மோர் ஸ்ட்ரைட்டர் இன் அஹமதாபாத் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா டைமென்ஷன்ஸும் கம்மி ஸ்ட்ரைட்டர் ஆஃப் த கிரவுண்டை பொறுத்தவரைக்கும் கம்பேர்ட் டு அதர் கிரவுண்ட்ஸ். இங்கே வந்து ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி. அங்கே தான் அவர் மேஜர் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சிவம் துபே. நேற்றுக்கு பார்த்தா கவு கார்னர் அண்ட் டவுன் டவுன் லாங் ஆஃப் இந்த டவுன் டவுன் டெரிட்டரிஸில் தான் வந்து சிவம் துபேவும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சூப்பராக ஆடினாரு. ஒரு கீ டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா இந்த குவாலிட்டி ஆஃப் ஹிட்டர்ஸ், பிக் ஹிட்டர்ஸ் தான் நான் பார்க்குறேன். அவங்க தான் சேவ் கார்ட் பண்ணுறாங்க. இஷான் கிஷனாக இருக்கட்டும், சிவம் துபேவாக இருக்கட்டும், ஈவன் ஹார்திக் பாண்டியா அவரோட நாக்காக இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு ஷார்ட் பாலை ஆஃப் சைடில் போட்ட பாலை ஸ்ட்ரைட்டரில் சிக்ஸ் அடிச்சாரு. அதெல்லாம் சரியான அவுட்ரேஜியஸ் நாக்கு ஷார்ட். அந்த ஷார்ட்டை பொறுத்த வரையும் ஹார்திக் பாண்டியா அடிச்சது சூப்பராக இருந்தது அந்த இது. அண்ட் லெட்ஸ் சி லைக் ஐ ஹோப் அபிஷேக் சர்மா வில் கம் பேக் டு ஃபார்ம். எக்ஸ்ட்ராடனரி பவுலிங் ஃப்ரம் வருண் சக்கரவர்த்தி. சூப்பராக போட்டார். அவரோட கூகுளியை வந்து பிக் பண்ணவே முடியல. அகெயின் வந்து நேற்றுக்கு டிஃப்ரென்ஸே பார்த்தா நேற்றுக்கு லைக் மேட்ச் வந்து நம்ம இந்த அஹமதாபாத் டிப்பிக்கலாக வந்து என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 12 ஓவர்ஸ் வந்து ரன் ஸ்கோரிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். லாஸ்ட் ஒரு 6 ஓவர்ஸ் வந்து நல்லா எஃபெக்டிவாக ரன் அதிகமாக டபுள் த ரன்ஸ் அடிக்க முடியும். அதுதான் நேற்றுக்கும் நடந்துச்சு. நம்ம லாஸ்ட் 5 ஓவர்ஸ் 75 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். வி வேர் 15 ஓவர்ஸ் வேர் 118 ஃபார் 4. அவங்களும் 15 ஓவர்ஸ் 118 ஃபார் 5 அப்படி இருந்திருக்கிறதுல அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் அங்கே தான் நம்மளோட பிக் ஹீட்டர்ஸ் ஹார்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், சிவம் துபேவாக இருக்கட்டும், அவங்களோட கிளாஸ் காமிச்சாங்க. எக்ஸ்ட்ராடனரி ப்ரூட்டல் ஹிட்டிங் காமிச்சாங்க. அவங்களோட இது ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் அவங்க லேக் ஆனாங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து இன்றைக்கி நம்ம நிறைய ட்ரை பண்ணினோம். அபிஷேக் சர்மா கொண்டு வந்ததாக இருக்கட்டும், சிவம் துபேக்கு எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுத்ததாக இருக்கட்டும், அண்ட் வருண் சக்கரவர்த்தி கோட்டா ஃபுல் பண்ணல. பும்ராவும் எக்ஸ்ட்ராடனரியாக போடுறாரு. பால்ஸ் செம்மையாக ஸ்விங் ஆகுது. இன் பவர் பிளேலையும் ஹர்ஷீப் சிங்கும் நல்லா டீசெண்டாக போட்டிருந்தாரு. ஸோ நம்மளோட பவுலிங் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அவங்களோட மற்ற டீம்ஸை விட நம்ம குவாலிட்டி ஆஃப் அட்டாக் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. நேற்றுக்கு வாஷிங்டன் சுந்தர் வந்தார். இன் பிளேஸ் ஆஃப் அக்சர் பட்டேல். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, ஒரு கேம் டைம் கொடுத்தாங்க. நல்லா ஃபீல்டிங் பண்ணார். சாட்டர்டேலேருந்து குரூப் 8 மேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ குரூப் ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து ஸ்ரீலங்காவில் மேட்சஸ் ஆட போகிறாங்க. லைக் நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான்லாம் வந்து சூப்பர் 8 குவாலிஃபை ஆட் டீம். அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் மேட்சஸ் நடக்க போகுது. ஸோ நம்ம குரூப் இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, ஜிம்பாவே இவங்க எல்லாமே இந்தியா மேட்சஸ் நடக்க போகுது. ஸோ நம்ம வந்து சண்டே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட சேம் அஹமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியமில் வந்து நம்ம மேட்ச் ஆட போகிறோம். ஸோ நம்ம டீட்டெயில்டு ப்ரிவ்யூ பண்ணுவோம் ஃபார் ஆல் த சூப்பர் 8 மேட்சஸ். ப்ளீஸ் ஸ்டே டியூன். Please like, share and subscribe to Beyond Mountains Cricket. Thank you.